இந்த பாப்பான்களுக்கெல்லாம் நாங்கள் பதில் சொல்ல வேண்டியதில்லை. அது வேறு பாப்பான்னு நான் சொல்கிறேன், நீங்கள் வேறு மாதிரி போட்டு போகிறீங்க. தயவுசெய்து நான் திருப்பி சொல்கிறேன், என் டோன் சரியில்லைன்னா அது வேறு மாதிரி போட்டுறாதீங்க. பாப்பாவுக்கு தான் பதில் சொல்கிறேன், அவ்வளோதான். ரைட். சமூக நீதிங்கிற ஒரு வார்த்தையை வச்சுக்கிட்டு போன ஆட்சி காலம் முழுக்க பல கேடுகட்ட வேலைகளை செஞ்ச திமுகவுக்கு இன்னும் திமிர் குறையலைங்க. அதுலயும் RS பாரதி மாதிரியான ஜென்மங்களுக்கு அறிவே வரலைங்கிறதுக்கு உதாரணமா இப்ப எந்த பாப்பானுக்கும் பதில் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லைன்னு ஓப்பனா சொல்லியிருக்கிறாரு. இப்ப தாவேக்கா ஆட்சியில இவர் யார சொல்றாருன்னு எல்லாருக்குமே தெரியும். ஆனாலும் இத மக்கள் புரிஞ்சுக்கிட்டு வெளுத்து வாங்குவாங்கன்னு உள்ளுக்குள்ள லைட் எரிஞ்ச உடனேயே நான் பாப்பான்னு தான் சொன்னேன், நீங்க வேற ஏதாவது தப்பா புரிஞ்சுக்க கூடாதுன்னு சொல்லி மழுப்பி இருக்கிறாரு. சமூகத்துல இருக்கிற எந்த சாதி ஆனாலும் அவங்களுடைய அடையாளம் பேரு இதை பத்தி எல்லாம் தரக்குறைவா பேசாம எல்லாரையும் சமமா மதிப்போட நடத்துறது தான் சமூக நீதி. ஆனா அமைச்சரே ஆனாலும் சாதி என்னன்னு பார்த்து என்ன சேர கொடுக்கணும், எங்க உட்கார வைக்கணும்னு யோசிக்கிற திமுக மாதிரியான திருட்டு கும்பல் சமூக நீதின்னு இனி வாயை திறந்தாலே நாம என்ன பண்ணணும்னு மக்கள் முடிவு செஞ்சு இந்த சாக்கடை கும்பலை தமிழ்நாட்டில இருந்து விரட்டி அடிக்கணுங்கிறது தான் நடுநிலைவாதிகளுடைய கருத்தா இருக்கு.